கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. பிளேத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான இந்த ஒரு நன்னாளில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. ஒரு மனிதனுடைய ஆனந்தம் எதில் இருக்குது அப்படின்னா ஒரு வில் பவரில் தான் இருக்குது. தன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையிலே தான் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும், ஆனந்தம் ஏற்படும். நம்ம இந்த மகிழ்ச்சி ஆனந்தம் தான் மேலே நமக்கு நம்பிக்கை வைக்கலை, நமக்கு இந்த நேரம் செட் ஆகலை, இந்த நேரம் நமக்கு கை கொடுக்காது, இதில் நாம் இறங்கக்கூடாது, நமக்கு நாம் இந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது அப்படின்னு ஏதாவது நம்மளையே நாம் தவறாக புரிந்து கொண்டாலோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டாலோ நம்ம லைஃப்பில் சக்ஸஸே ஆக முடியாது. என் பிள்ளைகளா, என் உறவுகளா, என் சொந்தங்களா, உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய முதல் ஒரு செய்தி, ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படின்ற வேலை தான் இப்போ நீங்கள் இந்த பகுதிக்குள்ளே வந்திருப்பீங்க. முதல்ல அஸ்ட்ராலஜினா என்ன அப்படின்னா, ஜோதிடம்னா என்னென்னா, உனக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையை நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன். முயற்சி பண்ணு, முட்டிப்பார், மோதிப்பார். உனக்குள்ளே இருக்க ஒரு விஷயம், உனக்குள்ளே ஒரு ஜோதி இருக்குது, அதற்கான விஷயத்தை தேடு. இதை தான் நான் எல்லாருக்கும் சொல்லி தருவேன். எடுத்த உடனே நம்மளை நாமளே எனக்கு முடியாது சார், நான் இதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டேன் சார், வாழ்க்கையே கனவாக போயிட்டு சார், எதுவுமே நான் சொல்கிறேன், நீ நினச்சா நடக்கும் ராஜா. என் பிள்ளைங்களா, நீங்கள் நினச்சா நடக்கும். நீங்கள் என்ன வேணாலும் நினைங்க, அசால்ட்டாக நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு இது நடக்கிறதுக்கு இந்த நேரம் கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழித்து யோசிப்போமா, அதை தான் ஜோதிடம் சொல்லித்தரும். என்னால் முடியும்டா, நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்கடா, நான் என்ன வேணாலும் பார்த்துக்கிறேன்டா, எனக்கு கடவுள் என்கிட்ட இருக்கார்ரா, எனக்கு இது இந்த எனக்கு இந்த விஷயத்தை ஒரு நிறுவனத்தை தோண வச்சதே கடவுள் தான், நான் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கணும்னு நினச்சதே கடவுள் தான்டா. அப்போ அந்த கடவுள் என்கிட்ட இருக்காரு. எனக்கு தேவை என்ன, சரியான இடத்த நான் தீர்மானம் பண்ணணும், சரியான ஒரு நோக்கத்தை நான் தீர்மானம் பண்ணணும். இதை ரெண்டையும் நான் தீர்மானம் பண்ணிட்டா, எனக்கு இந்த நேரம் நல்லா இருக்குன்னா இந்த நேரத்தில் நான் ஆரம்பிக்கணும் அந்த பிஸ்னஸை. இதே இந்த ஒரு 6 மாதம் நல்லா இல்லை சார் அப்படின்னா என் பிஸ்னஸை 6 மாதம் தள்ளி ஆரம்பிக்க போகிறேன். இப்போ இந்த ஜோதிடம் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு, உனக்குள்ளே தோன்றது எல்லாமே நீ நடத்த முடியும்ப்பா அப்படின்னு. அதனால் பலத்தை ஏற்படுத்துங்க. 2025 முடிய போகுது, 2026 ஆரம்பமாக போகுது. இந்த நேரத்திலையும் எனக்கு எதுவும் கிடைக்கல, எனக்கு எதுவும் வரல, நான் நினச்ச மாதிரி இந்த ஆண்டு வரலன்னு நினைக்காதீங்க. சொச்ச காலத்தில் இந்த கொஞ்சம் முடிவு இருக்குது பாருங்க, இந்த முடிவில் ஒரு ஆரம்பத்தை நம்ம ஆரம்பிப்போம், நல்ல துவக்கத்தை ஆரம்பிப்போம். இது ஒரு பெஸ்ட் சான்ஸ். கடவுள் நமக்கு ஒரு நல்ல பொக்கிஷத்தை கொடுக்கிறார், அற்புதமான பொக்கிஷத்தை கொடுக்கிறார், மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறார். இப்போ நான் இதுவரைக்கும் விட்டதை நான் ஆரம்பிக்க போகிறேன். எனக்குள்ளே இருந்த ஒரு பேலன்ஸ் நான் மைனஸாக வச்சுருந்தேனே அதை ப்ளஸ் ஆக்க போகிறேன். எனக்கு என்னை விட்டு பிரிந்தவர்களை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல, என்னை விட்டு விலகினவங்களை பற்றி கவலைப்பட போகிறதில்ல, என்னை அவமானப்படுத்தவங்களை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல, என்னை வீட்டில் கூட அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்காங்க அவங்கள பற்றி இப்போ நான் கவலைப்பட போகிறதில்ல. எனக்கு கவலைங்கிறதே இனிமேல் கிடையாது. நான் நினச்சதை இனிமேல் நான் நடத்த போகிறேன். என்னானாலும் பரவாயில்ல, கடவுள் எனக்கு துணை இருக்கார். த சிவஸ்ரீ சொல்லியிருக்கிறாரு, பிளேத்தமிழ் வாயிலா நான் இறங்குறேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோட என் பிள்ளைகளா, நீங்கள் இந்த சொச்ச காலம், இந்த 2025 பேலன்ஸில் ஒரு புதிய சாப்டர் ஆரம்பிங்க.
கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க, நிச்சயமாக வெற்றி ஆவீங்க. என்னென்ன நடக்க போகுது, இந்த சொச்ச காலத்தில் உங்களுக்கு என்னென்ன நடக்க போகுதுங்கிறத நான் உங்களுக்கு ஹிண்ட்டு தரேன். இறங்கி பூந்து விளையாடுங்க, சிறப்பாக இருப்பீங்க. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரங்களை கொண்ட கடகராசி பிள்ளைகளே, இந்த கடகராசி பிள்ளைகள் மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கிறீங்க. ஏன்னா 2025 எப்படியாவது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துரும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த வெடி வெடிக்கலை. கொஞ்சம் எதிர்பார்க்காம வெடி கொஞ்சம் டவுனாக போயிட்டு. ஆனால் இந்த 2025 சில ஸ்மார்ட்டாக ட்ரிக் பண்ணிங்கன்னா 2026 நீங்கள் எதிர்பார்க்காதத அளவை விட வெற்றி, இந்த நல்ல வெடி வெடிக்கும். ஆமாம், இதை ஞாபகத்துக்கு வச்சுங்க. அப்படின்னா என்ன, நம்ம இந்த வாட்டி சக்ஸஸ் பண்ணுறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ அதுக்காக கொஞ்சம் பிளான் பண்ண போகிறோம், கொஞ்சம் சீக்கிரட்டாக சில விஷயத்தை ஹேண்டில் பண்ண போகிறீங்க. மேக்சிமம் கடகராசிக்காரர்கள் செல்ஃபோன் மூலமாக உங்களுடைய சீக்கிரட்டை யாருக்கும் தெரிவுபடுத்தாதீங்க. கூகுளில் போய் ஸ்டோரேஜில் ஏதாவது இருந்தால் கூட டெலீட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம சில நேரத்தில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சி வச்சுருப்போம், கூகுள் காட்டி கொடுத்துரும். அப்போ ஏதாவது ஃபோட்டோஸ் இருக்குது, வீடியோஸ் இருக்குது, அதையும் டெலீட் பண்ணி விட்ருங்க. கடகராசிக்காரர்கள் இந்த எல்லா பழச எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிடுங்க. நீங்கள் அது மாதிரி என்ன முயற்சி பண்ணுறீங்கிறத யாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டாம். ஒரு முயற்சியை கூட சக்ஸஸ் பண்ணிவிட்டு சொல்லலாம். இது ஒரு லாப நேரம். இந்த லாஸ்ட் மினிட் என்ன ஆகுதுன்னா லாபத்தை கொடுக்குறார் சுவாமி. அரசியலில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு சரிஞ்சுடுன்னு பயங்கரமாக எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு அரசியல் செல்வாக்கு இப்போ உயரும். அதே மாதிரி கவர்மெண்ட் அதிகாரங்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு செல்வாக்கு உயரும். கடகராசி பிறந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காம கடவுள் ஏதோ மறந்துட்டு நம்மள்கிட்ட கொடுக்குறாரா அப்படின்னே நமக்கு தோணும். அதே நேரம் யாரெல்லாம் நமக்கு எதிர்ப்பாக இருந்தாங்களோ, பிரச்சனையாக இருந்தாங்களோ, துரோகம் பண்ணாங்களோ அவங்களே விலகி போயிடுவாங்க. ஏன்னா இவங்க கையில் வச்சுக்கிட்டு பிரச்சனையை நம்ம உண்டாக்கக்கூடாதுன்னு விலகிறதுக்கு நல்ல வாய்ப்பு. சில பேர் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு இருந்த ஃபேமிலி ஒன்று சேரும், குழந்தைகள் உற்பத்தி ஆகும், 1க்கு 2 குழந்தை கிடைக்கும். சில பேருக்கு ஒரே குழந்தை தான் சார், எனக்கு இன்னொரு குழந்தையே கிடைக்கலன்னா அந்த குழந்தை இப்போ அமையும். அதேமாதிரி குழந்தையே இல்லாதவங்களுக்கும் குழந்தை அமைப்பு ஏற்படும். தம்பதிக்குள்ளே நல்ல ஒரு ஸ்நேகிதம், ஒரு லவ் அட்டாச்மெண்ட், நல்ல லவ் ஏற்படும். என் புருஷன் என்னன்னே தெரியல, இப்போ என்ன ரொம்ப காதலிக்கிறார் அப்படின்வாங்க அந்த வீட்டம்மா, அது கடகராசி அம்மா. அதேமாரி கடகராசியில் இருக்கிற பையன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அப்போ அந்த கணவர் என்ன பண்ணுவார்னா, என்னன்னே தெரில என் பொண்டாட்டி இப்போல்லாம் ரொம்ப நான் சொன்னதெல்லாம் கேட்குறா அப்படின்வார். ரொம்ப மிராக்கலாக இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதா? அது நம்ம கையை கூட கிள்ளி கூட பார்த்துக்கலாம், சரி நடக்குது போ அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்னு. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செலவு நூதனமாக வரும், திடீர் செலவுகள் வரும். பிடிச்சவங்களுக்காக நெக்ஸஸாக செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். கோவில் திருப்பணிகள், கோவில்களுக்கு ஆலய பிரவேசங்கள், டூர் போகிறது, இதெல்லாம் இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில ஆலயங்கள் திடீர் போகிறது, அதேமாதிரி சில இடங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஒன் நைட் ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வருவோம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். அதேமாதிரி பழைய பாக்கிகள், ஏதாவது பழைய பாக்கி ஒன்று இருக்குது, பணம் வர வேண்டியது, லோன் வர வேண்டியது, கடன் வர வேண்டியது, அது வந்துடும். காசு நீங்கள் ஏதாவது கட்ட வேண்டியது இருந்தால் கூட நீங்கள் நம்பிக்கை உங்களுக்கு ஞாபகம் அதை கரெக்டாக கட்டி நல்ல பேர் வாங்கிடுவீங்க. ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிளியர் பண்ணி உங்களுக்கு கம்ப்யூட்டர் வரைக்கும் இப்போ உதவி பண்ண போகுது, நெட்டு வரைக்கும் உதவி பண்ண போகுது. அதாவது 20 நிமிஷம் ஒரு ப்ராசஸிங் நடக்கணும்னா அது 15 நிமிஷத்தில் முடிஞ்சிடும், 5 நிமிஷம் பேலன்ஸே நிற்கும். என்னடா இதெல்லாம் நமக்கு தான் நடக்குதா அப்படின்னு சில ஆச்சரியங்கள்லாம் ஏற்படும். அதுவும் இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய கடகராசி பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டமான நேரம். சில கெட்ட ஜந்துக்கள்லாம் நம்மளை விட்டு விலகிடும். இப்போ நம்மளை யாராவது கெட்டவர்கள்லாம் நம்மளை ஏதாவது நம்மளை மனசை மயக்கி வச்சுருந்துருக்கலாம், அவங்கெல்லாம் விட்டு விலகிடுவாங்க. இப்போ ஒழிஞ்சுதுரா தொந்தரவு அப்படின்னு இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப சந்தோஷப்பட போகிறீங்க. அதுவும் இளைஞர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலம். கடகராசியில் பிறந்த இளைஞர்களுக்கு, இந்த 12வது படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் டைம். இப்போது நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்க போகிறீங்க. அந்த ரிசல்ட் போன வருஷம்லாம் கொஞ்சம் டம்மி ஆகிட்டு, இந்த வருஷத்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்க போது. அதுக்கு இப்போ இந்த 2025 லாஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நல்ல இப்போ உங்களை ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. இது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, வெரி குட். இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு படிக்கணுமா அப்படின்னு தானே நீங்கள் டக்குன்னு கேட்குறீங்க. அது மாதிரி வேணாம், உங்களுக்கு சிரமமே வராது. ஏன்னா நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியே சக்ஸஸ் பண்ணுற ஆள்.
அதனால் அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை யாருக்கும் தெரியாமல் பண்ணுங்கள் ஒன்று. இன்னொன்று, அந்த ஸ்மார்ட் ஒர்க்கு பண்ணும்போது திருப்தியாக எனக்கு சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு மட்டும் நம்பிடாதீங்க. ஸ்மார்ட் ஒர்க்கு பண்ணியிருக்கிறேன், கடவுள் சித்தம் அப்படின்ட்டு போங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். பொருள் வரவுகள்லாம் ஏற்படும். சில பேருக்கு வாகன யோகங்கள் ஏற்படும். ஏதாவது 2 வீலர் 4 வீலர் வாங்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். ரொம்ப நாளாக வீட்டில் கெடுபடியாக நம்ம கேட்டுக்கிட்டே இருந்ததுக்கு வீட்டில் உள்ளவங்களாம் செவி சாய்ச்சி இப்போ நமக்கு கொடுப்பாங்க. தனஸ்தானம், அதாவது பணம், குடும்பத்தில் நிம்மதி, இது கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்க்கையில் நம்ம நினச்ச பொருட்கள், இந்த இடத்துக்கு போவோமா, இந்த பொருளை வாங்குவோமா அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய காலகட்டம். ஆரோக்கியம் நல்லா இருக்கும், முன்னேற்றங்கள் ஏற்படும், சுப செலவுகள் வந்து சேரும், சுப செய்திகள் வந்து சேரும். சில பேருக்கு காதல் கை கூடும். இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடைக்கும். திறமை அப்படி கொஞ்சம் அசால்ட்டாக செஞ்சு பார்த்து பல பேரை பாராட்ட வைக்கிற அளவுக்கு நம்ம நல்ல நிலைமைக்கு வரப்போகிறோம். ஸோ இது குட் டைம், பேட் டைம் இல்லை. கடகராசிக்காரர்களே, தன்னம்பிக்கையை மட்டும் அதிகமாக வச்சுங்க. பழைய நினைவுகள்லாம் வச்சுக்கிட்டு நமக்குலாம் இது செட் ஆகாதுப்பா அப்படின்னு ஓரமாக ஒதுங்கி போடாதீங்க. இதான் நல்ல நேரம், பிடிச்சிக்கிங்க. இந்த பெருமாளை கும்பிடுங்க, நாராயண வழிபாடு இந்த நேரத்தில், இந்த லாஸ்ட் மினிட்ல நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருமாளை நிறையா கும்பிடுங்க. அதே மாதிரி முருக பெருமானை வழிபாடு பண்ணுங்க. இந்த காலகட்டம் ஒரு சிறப்பு மிகு ஏற்றத்தை கொடுக்க போகிற காலகட்டம். இதில் வந்து எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது. என்ன ஒன்று கண்ணாடி போட்டுட்டு போகணும் எப்பயுமே. ஏன்னு சொல்லுங்கள், அப்போ தான் பாதை தெளிவாக தெரியும். கண்ணாடினா நீங்கள் உடனே நினச்சிக்க வேண்டாம், மனக்கண்ணை திறந்து கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறதா இந்த நேரத்தில் நமக்கு தெளிவாக இருக்கணும். வாழ்த்துக்கள் கடகராசி. பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள், முருகனை வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பாக இருப்பீங்க. பெரிய பரிகாரங்கள் இல்லை, தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். இந்த காலகட்டத்தில் விட்டதை பிடிச்சிடலாம். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். 2025 முடிவில் நாம் இருக்கிறோம். பல கனவுகளோடு 2025 பிறந்தது. சிலருக்கு கனவுகள் நிறைவேறலை, ஆனால் சிலருக்கு கனவுகள் நிறைவேறக்கூடிய தருவாய்கள் ஏற்பட்டது, அது நடத்தாமல் போனது. சிலருக்கு நிறைவேறணும்னு நம்பிக்கை இன்றைக்கும் இருக்குது. எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், இந்த 2025 இந்த லாஸ்ட் மினிட்டு கண்டிப்பாக கனவுகள் நிறைவேறப் போகுது. அதற்கு என்னென்னா, ரொம்ப பெரிய அளவில் ஃப்ரேம் போடாமல், பெரிய அளவில் பிளான் போடாமல், மிகப்பெரிய நம்பிக்கை வைக்காமல், அன்னன்னைக்கு அன்றாடம் இன்னைக்கு இதை நான் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுங்க. இன்று இந்த விஷயத்தை சிறப்பாக செய்யணும் அப்படி முடிவெடுங்க. இந்த 2025 முடிவில் நீங்கள் சக்ஸஸ்ங்கிற வார்த்தையை எனக்கு நீங்கள் சொல்லுவீங்க. நல்லா தெரிஞ்சிங்க, இன்று இந்த முடிவெடுக்கிறோம், இன்றைக்கி இதை செய்கிறோம், இன்றைக்கி இங்கே போய் இதை பார்க்குறோம், இவரை பார்க்குறோம், இது கண்டிப்பாக நடக்கும். பெரிய பிளான் போட வேண்டாம், சின்ன சின்ன பிளானை போடுங்க. அது வருமான பிளானாக இருக்கட்டும், வசதிக்கான பிளானாக இருக்கட்டும், அடிப்படை பிளானாக இருக்கட்டும், அன்றன்றைய பிளானை போடுங்க. என் உறவுகளே, என் சொந்தங்களே, என் நண்பர்களே, நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற அந்த பிளான் சக்ஸஸ் ஆக போகுது. இந்த மழைக்காலம், இந்த மழை காலத்தில் இப்போ சில புயல்கள் உருவாகுது. கொஞ்சம் மழை இந்த வருஷம் அதிகமாக இருக்கும். அதனால தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள், என் உறவுகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மழை நேரத்தில் உடல் நலங்களில் கவனப்படுத்திக்கிங்க. ரொம்ப மழையில் நனையாதீங்க. என் உறவுகளுக்கு நான் சொல்லக்கூடிய இது அறிவுரை கிடையாது, அன்பு கட்டளை. மழையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இந்த வருஷத்தில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் பாதுகாப்பாக பார்த்துக்குங்க. பயணங்கள்லாம் ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருந்ததுனாலும் அந்த பயணங்களில் எவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு வரலான்னு பார்த்துக்குங்க. அதனால் மழைக்காலங்களில் வாகனங்களில் பார்த்து போங்க. என் உறவுகளே, நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். நாம் நல்லா இருக்கணுங்கிறது கடவுள் ஆசைப்படுறாரு. நாம் நல்லா இருக்கணும்னு கிரகங்கள் ஆசைப்படுது. நாம் நல்லா இருக்கணும்னு நாமளும் ஆசைப்படணும். நாம் ஆசைப்பட்டு ஆரம்பிக்கணும். எப்படி? எனக்கு இது இப்போ வேண்டாம், இதை செய்யக்கூடாது அப்படின்னு என் மனசு தோணுதுன்னா அதை அப்பயே நிப்பாட்டுங்க. மழை தூருது, மழை பெய்யுது, 40 தான் போகணுன்னா 40 தான் போகணும். அந்த ஸ்பீடெல்லாம் இப்போ வச்சுக்கக்கூடாது. மழை காலத்தில் ஸ்பீடாக போகிறவங்க வேண்டாம். புரியுதா நான் சொல்கிறது? அதுமாரி குடை இல்லாமல் போகிறேன், ரெயின் கோட் இல்லாமல் போகிறேன், 10 நிமிஷத்தில் வந்துடுறேன், இந்த கதையே வேண்டாம். ஒரு நாள் தள்ளி வேணாலும் போகட்டும், அரை பொழுது வேணாலும் போகட்டும், ஆனால் தள்ளி போட்டு வேலைகளை பாருங்கள், நல்லா இருப்பீங்க. என் உறவுகளே, மீண்டும் நான் சொல்கிறேன், எச்சரிக்கையோடு இந்த நாட்களை சந்திப்போம். அது கண்டிப்பாக நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நமக்குள்ள எந்த இழப்புகளும் வராது.
ரொம்ப சந்தோஷத்தை வரப்போகிறோம். நம்ம எல்லாம் சிறுக சிறுக சேர்க்க போகிறோம். புண்ணியத்தையும் சிறுக சேர்க்குறோம், பணத்தையும் சிறுக சேர்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் நமக்களுடைய இன்பத்தையும் சிறுக சேர்க்க போகிறோம், பெருக வாழ போகிறோம். நல்லது நடக்கும். ஆல் த பெஸ்ட். 2025 எண்டு கண்டிப்பாக நல்ல துவக்கமாக இருக்கும். 2026 மிகப்பெரிய அற்புதத்தை கொடுக்க போகுது. வாழ்த்துக்களோடு உங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.